அனைவருக்கும் வணக்கம். சண்டிகரைச் சேர்ந்த நிறுவனத்தால் அனைத்து நிலப்பரப்புகளிலும் செல்லும் வகையிலான 4 சக்கர வாகனங்கள் மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் தயாரிக்கப்பட்டு இந்திய இராணுவத்திற்கு வழங்கப்பட்டுள்ளன. SMV N1100 அடோர் எனப்படும் இந்த சிறப்பு இயக்க வாகனங்கள் JSW ஜெக்கோ நிறுவனத்தால் சண்டிகரில் தயாரிக்கப்பட்டு இந்திய இராணுவத்தின் பயன்பாட்டுக்காக 96 வாகனங்கள் வழங்கப்பட்டுள்ளன. புதிய சிறப்பு வாகனங்களை இந்த ஆண்டின் குடியரசு தின அணிவகுப்பில் இந்திய இராணுவத்தால் காட்சிப்படுத்தப்பட்டது. உலகின் முதலாக பாதுகாப்பு படையினருக்கு அடர்ந்த காடுகள், பாலைவனம், உறுதியற்ற நிலங்கள், கற்களான பாதைகள், சதுப்பு நிலங்கள், பனியடர்ந்த நிலங்கள், ஏரி அல்லது நிலங்களில் கூட பயன்படுத்தும்படியாக இந்த வாகனம் மேம்பட்ட தொழில்நுட்பத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. JSW ஜெக்கோ நிறுவனத்தின் இயக்குனர் ஜாஸ்கிரீத் சிங் நாக்ரா அவர்கள் இந்த வாகனங்கள் தயாரிப்பு குறித்து பேசுகையில், கடந்த 2021 ஜூலையில் இந்திய இராணுவம் SMV N1100 அடோர் வாகனத்தை கடுமையான நிலப்பரப்புகளிலும் பல சவாலான சூழல்களிலும் சோதனை ஓட்டங்கள் நடத்தியது. அதே நேரத்தில் JSW ஜெக்கோ மோட்டார்ஸ் SMV வாகனங்களில் பயன்படுத்தப்படும் தொழில்நுட்பங்களை உள்ளூர் முறையில் தயாரிக்க கோபாடோ நிறுவனத்துடன் இணைந்து செயல்பட்டது. எனவே இந்த வாகனங்கள் மத்திய அரசின் மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் உற்பத்தி செய்யும் விதமாக உறுதி செய்யப்பட்டது என கூறினார். மேலும் ஜூன் 2023இல் இந்திய இராணுவத்தின் பல்வேறு செயல்பாடுகளுக்கு பயன்படுத்த 96 SMVகளை தயாரிக்க ஒப்பந்தம் பெற்றோம். சண்டிகரில் இதற்கான ஒரு நவீன உற்பத்தி நிலையம் நிறுவப்பட்டு முழுமையான உற்பத்தி ஜனவரி 2024இல் துவங்கியது. இதன் மூலம் 96 வாகனங்களை ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் இராணுவத்திற்கு வெற்றிகரமாக வழங்கியுள்ளோம். இதனால் உலகில் முதலாக இந்த மேம்பட்ட தொழில்நுட்பம் கொண்ட வாகனங்களை இந்திய இராணுவம் இயக்குகிறது. தற்போது இதே வாகனங்களையும் மற்றும் இதே போன்ற தொழில்நுட்பத்தாலான மற்ற வாகனங்களையும் எல்லை பாதுகாப்பு படை, இந்திய திபெத்திய எல்லை போலீஸ், அசாம் ரைபிள்ஸ், தேசிய பேரிடர் மீட்பு படை மற்றும் பிற பாதுகாப்பு படைகளுக்கு தயாரித்து வழங்க இருக்கிறோம் என்று நாக்ரா அவர்கள் தெரிவித்துள்ளார். அடுத்த செய்தி, F404 என்ஜின்களுக்கான GE உடனான இந்தியாவின் ஒப்பந்தம் குறிப்பிடத்தக்க சவால்களை எதிர்கொள்கிறது. இந்த முக்கியமான என்ஜின்களுக்கான தொழில்நுட்ப பரிமாற்றத்தை இந்தியா பாதுகாக்க வேண்டிய அவசர தேவையை எடுத்து காட்டுகிறது. விநியோக சங்கிலியில் ஏற்படும் தாமதம் மற்றும் பிற உற்பத்தியாளர்களின் சுருங்கும் ஆர்டர்கள் ஆகியவை மீதமுள்ள 99 என்ஜின்களுக்கான சரியான நேரத்தில் டெலிவரி செய்வதை அச்சுறுத்துகின்றன. இது தேஜஸ் MK-1A போர் விமானங்களின் உற்பத்தியை பாதிக்கும். தென்கொரியாவின் வெற்றிகரமான FA-50 திட்டம் F404 என்ஜின்களுக்கான டோட்டிலிருந்து பயனடைந்தது. இது ஒரு அழுத்தமான உதாரணம். டோட்டை அடைவதன் மூலம் தென்கொரியா ஒரு பாதுகாப்பான விநியோக சங்கிலியை நிறுவியது மற்றும் அதன் ஜெட் விமானங்களுக்கான உயர் உற்பத்தி விகிதத்தை பராமரித்தது. இதற்கு நேர்மாறாக இந்தியா டோட் இல்லாமல் அதன் கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்ட வெளிப்புற காரணிகளை சார்ந்து இருப்பதை எதிர்கொள்கிறது. இந்திய விமானப்படையின் கூடுதல் தேஜஸ் MK-1A ஜெட் விமானங்களை வாங்குவதற்கு F404 என்ஜின்களின் தேவைகளின் கணிசமான அதிகரிப்பு தேவைப்படுகிறது. மேலும் விமானத்தின் ஆயுட்காலம் மீது இயந்திர மாற்று விகிதங்களை காரணியாக்குவது இந்த விமானங்களின் தேவை இன்னும் அதிகமாக உள்ளது. F404 என்ஜின்களுக்கான டோட் ஆனது என்ஜின் உற்பத்தியில் ஹாலுக்கு தன்னாட்சி அதிகாரம் அளிக்கும். எதிர்கால விநியோக சங்கிலி இடையூறுகள் மற்றும் தாமதங்களை குறைக்கும். டோட் ஒரு ஆரம்ப முதலீட்டை உள்ளடக்கி இருந்தாலும் அது நீண்டகால பலன்களுடன் கூடிய ஒரு மூலோபாய முடிவை குறிக்கிறது. என்ஜினின் உற்பத்தியில் தன்னிறைவு ஆரம்ப செலவுகளை விட அதிகமாக உள்ளது. டோட்டை பொறுத்து தேஜஸ் திட்டத்திற்கான நிலையான என்ஜின்களை வழங்குவதை உறுதி செய்வதோடு மட்டுமல்லாமல்
இந்தியாவின் உள்நாட்டு போர் விமான திறன்களையும் மேம்படுத்தும். முடிவில் தற்போதைய என்ஜின் பற்றாக்குறையானது HAL F404 என்ஜின்களுக்கான டோட்டை பின்தொடர்வதன் முக்கியத்துவத்தை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. இந்த மூலோபாய நடவடிக்கையானது IAFஇன் உடனடி தேவைகளை நிவர்த்தி செய்து ஜெட் என்ஜின் தொழில்நுட்பத்தில் இந்தியாவை தன்னிறைவு அடைய செய்து முன்னணி விண்வெளி சக்தியாக அதன் நிலையை உறுதிப்படுத்தும். அடுத்த செய்தி, புகழ்பெற்ற அமெரிக்க விண்வெளி நிறுவனமான போயிங் இந்தியாவின் அதன் செயல்பாடுகளை விரிவுபடுத்துவதில் மூலோபாய கவனம் செலுத்துகிறது. ஆராய்ச்சி, மேம்பாடு மற்றும் விநியோக சங்கிலி நடவடிக்கைகளுக்கான முக்கிய மையமாக நாட்டை நிலைநிறுத்துகிறது. நிறுவனம் உள்ளூர் வணிகங்களுடனான ஒத்துழைப்பை முன்கூட்டியே ஆராய்ந்து வருகிறது. இந்தியாவில் இருந்து அதன் ஆதாரத்தை அதிகரித்து வருகிறது. மேலும் விமான பராமரிப்பு மற்றும் பயிற்சி துறைகளின் அதன் இருப்பை விரிவுபடுத்துகிறது. சமீபத்தில் போயிங் பெங்களூருவில் ஒரு புதிய பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப மையத்தை நிறுவுவதன் மூலம் குறிப்பிடத்தக்க முதலீடு செய்தது. இந்த வசதி இந்தியாவின் விண்வெளி துறையில் அதன் உறுதிப்பாட்டை உயர்த்தி அமெரிக்காவிற்கு வெளியே நிறுவனத்தின் மிகப்பெரிய முதலீட்டை பிரதிபலிக்கிறது. பெங்களூரு மையம் அதிநவீன கேபின் தயாரிப்புகள் மற்றும் ஃப்ளைட் டெக் அட்வைசர் ஆப் போன்ற டிஜிட்டல் தீர்வுகளை வடிவமைத்தல், மேம்படுத்துதல் மற்றும் சோதனை செய்வதில் கவனம் செலுத்தும். போயிங்கின் நிர்வாக துணைத் தலைவர் கிறிஸ் ரேமண்ட் அவர்கள் உயரும் GDP மற்றும் அதிகரித்த விமான பயண தேவைக்கு இடையே ஒரு வலுவான தொடர்பை மேற்கோள் காட்டி இந்தியாவின் பரந்த திறனை பற்றி நம்பிக்கை தெரிவித்தார். பிராந்தியத்தில் 3000க்கும் மேற்பட்ட விமானங்களுக்கான திட்டமிடப்பட்ட தேவையையும் இந்த வளர்ச்சியை அதிகரிக்க 1,30,000 கூடுதல் பயிற்சி பெற்ற நிபுணர்களின் தேவையையும் அவர் அடிக்கோடிட்டு காட்டினார். மேலும் போயிங் இந்தியாவின் அதன் சப்ளையர் தளத்தை தற்போதைய 300 கூட்டாளர்களிடமிருந்து விரிவுபடுத்துவதையும் உள்ளூர் உதிரி பாகங்களை சேமிப்பதற்காக புதிய கிடங்குகளை உருவாக்குவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த முயற்சிகள் விமான உற்பத்தியை விரிவுபடுத்துவதற்கும் உலகளாவிய விநியோக சங்கிலி சவால்களை சமாளிப்பதற்கும் மற்றும் ஒழுங்குமுறை சிக்கல்களை வழிநடத்துவதற்கும் நிறுவனத்தின் பரந்த மூலோபாயத்தின் ஒரு பகுதியாகும். இந்தியாவின் விண்வெளி சுற்றுச்சூழலில் முதலீடு செய்வதன் மூலம் போயிங் நாட்டின் வேகமாக வளர்ந்து வரும் விமான சந்தையில் முதலீடு செய்ய விரும்புவது மட்டுமல்லாமல் அதன் பொருளாதார முன்னேற்றம் மற்றும் மேம்பாட்டிற்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பையும் வழங்குகிறது. நிறுவனத்தின் மூலோபாய நகர்வுகள் இந்தியாவின் ஆற்றலில் அதன் நம்பிக்கையை அடிக்கோடிட்டு காட்டுகிறது மற்றும் நாட்டின் நீண்டகால கூட்டாண்மையை வளர்ப்பதற்கான அதன் நோக்கத்தை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. அடுத்த செய்தி, இந்தியாவின் பாதுகாப்பு எலக்ட்ரிக்ஸ் துறையில் முன்னணி நிறுவனமான பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் மேம்பட்ட எக்ஸ்பேண்ட் கேன் ரேடார் அமைப்பை உருவாக்கும் திட்டத்தை வெளிப்படுத்தியுள்ளது. இந்த மூலோபாய நடவடிக்கையானது நவீன பாதுகாப்பு அமைப்புகளில் ஒரு முக்கிய அங்கமான ரேடார் தொழில்நுட்பத்தில் தன்னிறைவுக்கான இந்தியாவின் தேடலில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை குறிக்கிறது. பாரம்பரிய குறைக்கடத்தி பொருட்களுடன் ஒப்பிடும்போது அதன் சிறந்த செயல்திறனுக்காக புகழ்பெற்ற காலியம் நைட்ரேடு, சுருக்கமாக சொன்னால் கேன் தொழில்நுட்பத்தை ஏற்றுக்கொள்வதில் இந்த வளர்ச்சியின் மையமானது உள்ளது. அதிக ஆற்றல் வெளியீடு, மேம்படுத்தப்பட்ட செயல்திறன் மற்றும் மேம்படுத்தப்பட்ட வெப்ப மேலாண்மை ஆகியவற்றை வழங்குவதற்கான கேனின் திறன், நீடிக்கப்பட்ட வரம்பு, உயர் துல்லியம் மற்றும் மேம்பட்ட நம்பகத்தன்மை உள்ளிட்ட ரேடார் அமைப்புகளுக்கு குறிப்பிடத்தக்க நன்மைகளை மொழிபெயர்க்கிறது. வரம்பு மற்றும் தெளிவுத்திறன் சமநிலையின் காரணமாக ரேடார் பயன்பாடுகளில் பொதுவாக பயன்படுத்தப்படும் எக்ஸ்பேண்ட் அதிர்வெண் ஸ்பெக்ட்ரத்தை இணைப்பதன் மூலம் கேன் தொழில்நுட்பத்துடன் பெல் விதிவிலக்கான செயல்திறன் பண்புகளுடன் ஒரு ரேடார் அமைப்பை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த மேம்பட்ட ரேடாரின் சாத்தியமான பயன்பாடுகள் பரந்த அளவிலான வான் பாதுகாப்பு, கண்காணிப்பு மற்றும் இலக்கு கையகப்படுத்தல் போன்ற முக்கியமான பாதுகாப்பு களங்களை உள்ளடக்கியது. இந்த எக்ஸ்பேண்ட் கேன் ரேடாரின் வெற்றிகரமான வளர்ச்சி இந்திய பாதுகாப்பு படைகளுக்கு மகத்தான வாக்குறுதியை கொண்டுள்ளது.
இது எதிர்கால வான்வழி தளங்களில் ஒருங்கிணைக்கப்படலாம். மேம்பட்ட சூழ்நிலை விழிப்புணர்வு மற்றும் இலக்கு திறன்களை வழங்குகிறது. மேலும் இந்த வளர்ச்சி எதிர்கால ஏற்றுமதி வாய்ப்புகளுக்கு வழிவகுக்கும். உலக பாதுகாப்பு சந்தையில் இந்தியாவின் நிலை வலுப்படுத்தும். இந்த திட்டத்துடன் பெல் முன்னேறும்போது நாட்டின் பாதுகாப்பு உள்கட்டமைப்பை கணிசமாக மேம்படுத்தும் வகையில் அதிநவீன திறன்களை கொண்ட ரேடார் அமைப்பை இந்திய பாதுகாப்புத்துறை எதிர்பார்க்கலாம். வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. ஜெய் ஹிந்த்.